சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் வணக்கம். சமூக அக்கறை உள்ளவர்களும் ஜனநாயக சக்திகளும் மனிதநேயம் இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அதற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர்களும் நீண்ட நெடு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டசபையில் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் கேட்கிறீங்களா? சமீபத்தில் நெல்லை கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். திண்டுக்கல் ராமச்சந்திரன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு முன்னால் பல்வேறு ஆணவ படுகொலைகள் இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டது. ஒவ்வொரு முறை ஆணவ படுகொலை நடந்த போதும் இங்கிருக்கிற தமிழ் சமூகத்தின் நெஞ்சங்கள் எல்லாம் வெடித்து சிதறுகிற அளவிற்கு அந்த படுகொலைகள் அரங்கேற்றம். இந்த ஆணவ படுகொலை என்பது உலகில் வேறு எங்கும் நடைபெறாத ஒரு கொலை. இந்தியாவில் மட்டும் அந்த ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. இதற்கான தனி சட்டம் வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். மத்திய மாநில அரசுகள் எவரும் கண்டுகொள்ளாத ஒரு நிலை இருந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் மனித சமுதாயத்தை தலைகுனிய வைக்கும் இந்த ஆணவ படுகொலை இனிமேல் தமிழ்நாட்டில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அக்கறை கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் என்று பரிந்துரைத்திருக்கிறார். இந்த ஆணவ படுகொலை என்பது ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமையை தவிர்க்கும் ஒரு ஆணாதிக்க சிந்தனையில் இருந்துதான் இந்த ஆணவ படுகொலை நடைபெறுகிறது. சாதியை வைத்து பிழைப்பு நடத்தும் அந்த சுயநலவாதிகளால் இந்த ஆணவ படுகொலை அரங்கேற்றப்படுகிறது. ஆகவே இதை தவிர்ப்பதற்காக கடுமையான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் நோக்கமாக இருக்கு. அப்படி ஒரு சட்டம் இருந்தால்தான் அந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த முடியும் என்றுதான் சமூக ஆர்வலர்களும் ஜனநாயகத்தை நேசிக்கிற ஜனநாயக சக்திகளும் வலியுறுத்தி கொண்டே வந்தார். இந்த ஆணவ படுகொலைகள் என்பது இந்திய சமுதாயத்தை உலக அளவில் தலைகுனிய வைக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆணவ படுகொலை என்பது அறிவியல் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்லுகின்ற ஒரு பழமைவாதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு இந்த ஆணவ படுகொலையை நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் தன் பெயருக்கு பின்னால் சாதி இருப்பதுதான் பெருமை என்று பேசுகிற சாதியவாதிகளால் ஊக்குவிக்கப்படுகிறது இந்த ஆணவ படுகொலை. இது பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக மட்டுமே இந்த ஆணவ படுகொலைகள் நடப்பதல்ல. பிரிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இந்த ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தனக்கு கீழ் தனக்கு மேல் என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் இந்த ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த ஆணவ படுகொலைகள் பல்வேறு முறைகளில் நடத்தப்படுகிறது. நஞ்சை ஊற்றிக் கொள்வது, வெட்டி கொள்வது, கழுத்தை அறுத்துக் கொள்வது, இப்படி பல்வேறு முறைகளில் இந்த ஆணவ படுகொலைகள் நடத்தப்படுகிறது. இந்த ஆணவ படுகொலை ஒருவன் செய்துவிட்டால் அவன் உடனே சமூக அந்தஸ்தையும் பெற்று விடுகிறான். சமீபத்தில் கோகுல்ராஜை கொன்ற யுவராஜ் என்கிறவன் இப்போது ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஜாமீனில் வெளிவந்த போது ஏதோ இந்த நாட்டிற்காக உழைத்தவன் போல், ஏதோ இந்த மண்ணிற்காக அர்ப்பணித்த தியாகி போல் அவனை தூக்கி கொண்டாடுகிறது இந்த சமூகம். அந்த கொலையாளி தன்னுடைய வீட்டு விசேஷத்திற்காக ஜாமீனில் வருகிறார். ஜாமீனில் வரும் அவனை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அப்படி தூக்கி கொண்டாடும் போது அவனுக்கு ஒரு சமூக அந்தஸ்தையும் கொடுக்க பார்க்கிறார். இப்படி ஆணவ படுகொலைகளை செய்து தங்களுடைய சமுதாயத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கொஞ்சம் பெரிதாகவே தலைதூக்கி இருப்பதை கவனிக்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் தீட்டுவதற்கான பரிந்துரை வரவேற்கக்கூடியது, வரலாற்று முக்கியம் வாய்ந்தது. வழக்கம் போல திமுக அரசு எதை செய்தாலும் எதிர்க்கும் ஒரு ஈன குணம் கொண்ட அண்ணாமலை ஆணவ படுகொலை சட்டம் தேவையில்லை, அவசியம் இல்லை என்று எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் நமக்கு நன்றாக புரிகிறது. இங்கே தமிழ்நாட்டில் சாதி இருக்க வேண்டும், மதம் இருக்க வேண்டும், சாதியின் ரீதியின் பெயரால் இந்த மக்களை பிரித்தாள வேண்டும், மத ரீதியின் பெயரால் இந்த மக்களை பிரித்தாள வேண்டும், அதன் மூலம் நாம் அரசியல் குளிர் காய வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை போன்றவர்களின் அரசியல் சூழ்ச்சியாக இருக்கிறது. இன்று அண்ணாமலை பேசுகிறார், நாளை எடப்பாடி பேசுவார். இன்றைக்கு அவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து ஆதரிக்கும் விஜய் கூட ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் தேவை இல்லை என்றும் பேசுவார். இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மனித சமுதாயம் மனித நேயமுடன் வாழ்வதற்கு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் அவசியம் என்பதை தமிழ் சமூகம் உணர வேண்டும். ஆகவே அவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கும் அவர்களின் அரசியல் சூழ்ச்சிகளை தடுப்பதற்கும் தமிழ்நாடு என்றைக்குமே மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு நிலப்பரப்பு, சாதியவாதம் தலைதூக்காத ஒரு நிலைப்பரப்பு என்கிற இந்த அடிப்படையை சட்டசபையில் செய்து காட்டிருக்கும் திராவிட மாடல் அரசும் அதை வழிநடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜனநாயக சக்திகளின் சார்பாகவும் சென்டர் பாயிண்ட் நேயர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.